வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ஒரு 2 டாபிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில போலி போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிநாட்டோட நம்ம நாட்டை வந்து கம்பேர் பண்ணி நம்ம நாட்டை மட்டம் தட்டி பேசுவாங்க. இது இப்போ ஆரம்பிச்சதில்லை. நம்ம சுதந்திரம் அடையும் போது சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 15 துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இது நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்தியா எவ்வளவு வேகமாக முன்னேறிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிருக்கோம். IMFலாம் என்ன சொல்கிறாங்க, மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி தான் ரொம்ப வேகமாக நகர்ந்துக்கு இருக்கு அப்படின்னு IMFலாம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஏகப்பட்ட படையெடுப்புகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நாடு நம்ம இந்தியா. ஆங்கிலேயர்கள் எடுத்துக்குவோம், எத்தனை வருடங்கள் நம்மளை வந்து ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவுடைய நம்ம நாட்டுடைய வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போனாங்க ஆங்கிலேயர்கள். அது கூட ஒரு மதிப்பு கூட வந்துச்சு. என்னன்னா 44 ட்ரில்லியன் அளவுக்கு நம்மளுடைய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 200லேருந்து 300 வருடம் ஆட்சி செஞ்சாங்களே, அந்த காலகட்டத்தில் 44 ட்ரில்லியன் மதிப்பிலான இந்திய சொத்துக்கள் சுரண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கூட நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் சமீபத்தில் வந்து சொல்லியிருந்தார். 44 ட்ரில்லியனுங்க சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வளோ தெரியுமா? $4 ட்ரில்லியன். $4 ட்ரில்லியன் நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம். இன்னைக்கு லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரியில் நம்ம 5th பிளேஸில் இருக்கோம். $4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், அதுவே 5th பிளேஸு. அப்போ யோசிச்சு பாருங்க, 44 ட்ரில்லியன் அளவிலான நம்மளுடைய சொத்துக்கள் சுரண்டப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளவு விஷயத்தை நம்ம வந்து இழந்திருப்போம். அதெல்லாம் சுரண்டப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தை மட்டும்தான். அதுக்கு முன்பாக முகலாயர்களுடைய படையெடுப்பு இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் மட்டும் 44 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சுரண்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த படையெடுப்புகள் எதுவுமே வராமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்தியா தான் நம்பர் 1 நாடாக இருந்திருக்கும். இந்தியா பக்கத்தில் கூட யாருமே நெருங்க முடியாத ஒரு உயரத்தில் நம்ம இருந்திருப்போம். ஸோ அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஆனால் அது வந்து புரியாமல் சில பேர் வந்து மற்ற வெளிநாடுகளோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி மட்டம் தட்டி பேசிக்கிட்டு நிறைய பேர் அப்படிங்கிறத நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது ஒரு ஃபேமஸான வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர், ஃபேமஸான ஒரு ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர், அறிஞர், அவர் பேர் வில்லியம் டால் ரிம்பில் அப்படிங்கிறவர். வில்லியம் டால் ரிம்பில். அவர் த கோல்டன் ரோடு புக், த கோல்டன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு? இந்தியாவே அறிவியல் நாகரிகத்தின் உச்சம், இந்தியாவே அறிவியல் நாகரிகத்தின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் அந்த புத்தகத்துடைய டைட்டிலு ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் த வேர்ல்டு, நம்ம பழங்கால இந்தியா எப்படி உலகத்தை வந்து மாற்றியது அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்துடைய தலைப்பு. அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு, கணிதம், வான் சாஸ்திரம், புவியீர்ப்பு விசை, கிரகணம் இருக்குது பார்த்தீங்களா, கிரகணம் போன்றவற்றின் நுட்பங்களை இந்தியர்களிடமிருந்தே மேற்கத்திய நாடுகள் கற்றுக்கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. யார்? வெளிநாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று அறிஞர் த கோல்டன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் எப்படி பழங்கால இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா உலகத்தை மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தலைப்பில் இந்தியாவே அறிவியல் நாகரிகத்தின் தாய் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. கணிதம், வான் சாஸ்திரம், புவியீர்ப்பு விசை, கிரகணம் போன்றவற்றின் நுட்பங்களை இந்தியர்களிடமிருந்தே மேற்கத்திய நாடுகள் கற்றுக்கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, அதனால் ஆங்கிலேயர்கள் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க, வெள்ளைக்காரங்க மட்டும் நம்ம நாட்டை ஆட்சி செய்யலைன்னா அவ்வளவுதான் அப்படின்லாம் இன்னும் அந்த உருட்டிக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் மக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரிகையாளர் மணி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவினர் பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. கரெக்டாக சொன்னாருங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. அப்படியே அந்த பத்திரிகையாளர் மணி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க டிபேட் நடத்துகிறாங்களே, அந்த டிபேட்டை வந்து கவனிங்க. ஒரு 5 பேர் டிபேட்டுக்கு வராங்க அப்படின்னா அதில் 3 பேர் தீவிர திமுகவுடைய ஆதரவாளராக இருப்பாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர் சித்தாந்தம் கொண்டவங்களாக இருப்பாங்க, திமுகவுக்கு எதிரானவர்களாக இருப்பாங்க. ஒன்று அதிமுகவாக இருக்கலாம், இல்லை பாஜகவாக இருக்கலாம். அப்போ 5 பேரில் மேக்சிமம் திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் அமர வைக்கப்படுறாங்க, மினிமம் திமுகவுடைய ஹேட்டர்ஸ் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு மணி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய ஹேட்டர்ஸ் 2 பேர் வராங்களே, அவங்க ரொம்ப சப்பையாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாயிண்டாக பேசக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க, சப்பையாக தான் இருப்பாங்க. இதுவே திமுகவுடைய சப்போர்ட்டர்ஸை நல்லா பேசக்கூடிய, நிறையா வாதங்களை முன்வைக்கக்கூடிய நபர்களாக பார்த்து வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு. ஒருவேளை இந்த திமுகவுடைய ஹேட்டர்ஸு பிரில்லியண்டாக பேசிட்டாங்க அப்படின்னா, பயங்கரமாக திமுகனால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க அப்படின்னா, அப்போ தான்
அந்த நெறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உள்ளே குதிப்பாங்க. உள்ளே குதிச்சு இப்படி பாயிண்டாக பேசுகிறாங்களே, திமுகவுக்கு எதிராக பாயிண்டாக பேசுகிறாங்களே, அதை தடுக்க பார்க்குறது, டக்குன்னு பிரேக்குக்கு வந்து போகிறது, இது மாதிரி தான் திமுக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடோடு தான் இருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யும் போதும் சரி திமுகவுக்கு ஃபேவராக தான் மீடியாக்கள் இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சி செய்யும் போதும் திமுகவுக்கு ஃபேவராக தான் மீடியாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு திமுகவினர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜக 100% இல்லை 200% நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு பாஜகவினர் ஆதரவு தெரிவிக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.